உயிரை கொல்லும் liquor drinking is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். ஈரல் பூரா ஒரே வலியா இருக்கு டாக்டர். கவலையே படாத, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஈரல் வலிக்குன்னு சொன்ன, ஈரலே கடமை. Liquor drinking is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். ஈரல் பூரா ஒரே வலியா இருக்கு டாக்டர். கவலையே படாத, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஈரல் வலிக்குன்னு சொன்ன, ஈரலே கடமை. என்ன டாக்டர், ஈரல் வாங்கா குடல் கிட்னி ஒண்ணுமே காணோம். அச்சச்சோ, என்ன அப்படி குடிச்சு குடிச்சு வயிற்று நாசமாக்கி வச்சிருக்க? சரி சரி, கவலைப்படாத, அதுக்கு நான் மாத்திரை எழுதுறேன். ஒழுங்கா சாப்பிடணும். இனிமே மனசார கூட குடிய பத்தி நினைச்சு பார்க்க கூடாது. சரிங்க டாக்டர். ஒரு சொட்டு குடிச்சா கூட உன் உயிருக்கே ஆபத்து. டாக்டர், இனிமே இந்த தனியா முடிச்ச புடிய நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் டாக்டர். நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் டாக்டர். குடிய கிறுக்கு குடிப்பழக்கம் உடல்நலத்தை கிடக்கும். குடிய கிறுக்கு குடிப்பழக்கம் உடல்நலத்தை கிடக்கும். மாப்பிள்ள கடைசியா ஒரு ஆஃப் சொல்லுவோமா? ஒரு ஃபுல்லே சொல்லுவோம். சரக்கு அடிச்சிருக்கியா? ஆமா. சரக்கு அடிச்சா நரகத்துக்கு போயிடுவாடா. நரகமா? ஆமா. சரக்கு கொடுக்குறவன் நரகத்துக்கு போயிடுவான். சைடிஸ் கொடுக்குறவன் அவனும் நரகத்துக்கு போயிடுவான். டிஸ்கோ வர்ற பிள்ளைங்க அவளுங்களும் நரகத்துக்கு போயிடுவாரு. அப்ப அதானடா சொர்க்கம். நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா கும்மன்னு ஏறுது கிக்கு எனக்கு. நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா கும்மன்னு ஏறுது கிக்கு எனக்கு. நான் விட்டெறிஞ்ச சல்லிய அட ஊத்துக்கிட்ட மில்லிய, நான் விட்டெறிஞ்ச சல்லிய ஊத்துக்கிட்ட மில்லிய. குதிரை மேல ஏறி போய் பாண்டு போன கிள்ளிய. சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா கும்மன்னு ஏறுது கிக்கு எனக்கு. அட தலக்கலை சட்டம் சகிக்கலை புட்ட குளக்கலை அது பழகலை. நம்ம கிட்ட கத்துக்க பாத்தையா புத்துக்கு எத்தனையோ வித்தையா வச்சிருக்கம் பாத்துக்கு. உச்ச நல்ல கீழ் இருக்கு உள்ளங்கால் மேல இருக்கு நிக்கட்டுமா நடக்கட்டுமா. நம்ம சிங்காரி சரக்கு சரக்கு சும்மா கும்மன்னு ஏறுது எனக்கு. நான் விட்டெறிஞ்ச சல்லிய அளவுகிட்ட மில்லிய, நான் விட்டெறிஞ்ச சல்லிய ஊத்துக்கிட்ட மில்லிய. குதிரை மேல ஏறி போய் வாங்க போற டில்லிய. சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா கும்மன்னு ஏறுது கிக்கு எனக்கு. என்னது சாராயம்? அது எழுந்து வெளியே வச்சு குடிக்கிறீங்க. நாங்கெல்லாம் பாரு எப்ப கத்துக்கிறது. அது சரி, அக்க பக்கத்துல பாக்குறேன். வர மாட்டேன். வந்தா நீ ஒரு மாதிரி கேட்பேன். கத்த பொண்டாட்டி முருக தாராயம் குடிக்கும் போது பொண்டாட்டி என்ன செய்யணும்? முன்னு ஓடி போய் வெங்காயத்து நிறைய வெட்டி போட்டு ஒரு ஆம்பளை போடுவா. நீ தொட்டி தேடி வந்த கண்ணு கட்டினா, நீ தொட்டி தேடி வந்த கண்ணு கட்டினா, இந்த ஜூலிய நொடிக்கு செட்டி இருந்தது மாமி. கட்டி காட்டுல இருக்கிறது சாமி சாமி சாமி. ஆராயத்தை ஊத்து ஆராயத்தை ஊத்து. நீ தொட்டி தேடி வந்த
சம்டைம் தியானத்துக்கு போகும்போது தொட்டுக்கு தேவைப்பட்டா சைடிஸ் தேவைப்பட்டா வாங்கிடுவேன். தியானம்னா தியானம்னா அதுக்கு ஒரு 250 350 செலவாகும் சார். அவனுக்கு மிலிட்டரி நம்ம வாட்டர் பாட்டில் கிளாஸ் வித் சிக்கன் 65 அண்ட் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் தியானத்துக்கு தேவையான பொருட்கள். அது தியானம் நினைக்க போயிட்டோம்னா மன கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் பறந்துடும். அப்படியே நிம்மதி பெருமைச்சோட நம்ம வந்து ஆழ்ந்த தியானத்துக்கு போயிட்டு தூங்கணும்னா காலையில 9 மணிக்கு ஏச்சா எல்லாமே மறக்கும். அவளை பிடிச்சிருக்கின்றியா பிடிக்கலன்றியா தெரியல வச்சு